நிகழ்ச்சியினுடைய தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசு அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நடந்து முடிந்த தேர்தலிலே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய மூத்த முன்னோடி உறுப்பினராகவும், ஏன் அதற்கு மேலாக டெல்லியில் இருக்கின்றபடிய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற இந்த அவையிலே மூத்த உறுப்பினராக இன்றைக்கு நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் டிஆர் பாலு அவர்களே, இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டு தேர்தல் பணிக்குழு தலைவராகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களே, பல்லவபுரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர், மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் சகோதரர் ஈகா அவர்களே, தாம்பரம் மாநகரத்துடைய மேயர் சகோதரி வசந்தகுமாரி அவர்களே, தம்பி விஜயரங்கன் அவர்களே, பல்லவபுரம் தொகுதியினுடைய தேர்தல் மேற்பார்வையாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் தம்பி அன்புச்செல்வன் அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் மோசப்பட்ட ரவி அவர்களே, மண்டல குழு தலைவர்கள் சகோதரர் வேக்கா அவர்களே, சகோதரர் இந்திரன் அவர்களே, டி காமராஜ் அவர்களே, சகோதரர் ஜோசப் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினருடைய குழு தலைவர் தம்பி சேகர் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதிகளே, மாநகரத்தினுடைய பிரதிநிதிகளே, வருகை புரிந்திருக்கின்ற பல்வேறுபட்ட அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, மகளிரணி சகோதரிகளே, இளைஞரணி சகோதரிகளே, ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் தாம்பரம் மாநகரத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று, நடந்து முடிந்த தேர்தல் மிகப்பெரிய ஜனநாயகத்திலே நடைபெற்றிருந்தாலும் 4,80,000 வாக்குகளுக்கு மேல் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியுடைய வேட்பாளராக நான் டிஆர் பாலு அவர்கள் வந்திருக்கின்ற நாம் அனைவருடைய ஒத்துழைப்போடு மிக பெரிய வெற்றியை இன்றைக்கு ஈட்டி தந்திருக்கின்றீர்கள். அதற்கு தாம்பரம் மாநகரத்தின் சார்பாக ஒரு நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நேரத்தின் அருமை கருதி சில பேர் பொறுப்பிலே இருந்து பணியாற்றி இருப்பீர்கள், சில பேர் பொறுப்பிலே இல்லாமல் கூட இரவு பகல் பார்க்காமல் பணியாற்றி இருக்கின்றீர்கள்.
இந்த தேர்தலிலே சில பேர் நேரடியாக பணியாற்றியிருப்பீர்கள், சில பேர் மறைமுகமாக கூட பணியாற்றியிருப்பீர்கள். இங்கே கூட இப்படி மருது கணேசன் தொடர்ந்து காலையிலேருந்து ஃபோன் பண்ணுற சுவிட்ச் ஆஃப்னே வருது. நமக்கு தேர்தல் பொறுப்பாளராக தலைமையகத்திலிருந்து அறிவிக்கப்பட்டார்கள். உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் இந்த தேர்தல் பணியிலே தொடர்ந்து கடுமையாக அவர் இருக்கிற பகுதியிலும் சரி, நம்ம பகுதியிலும் சரி இணைந்து பணியாற்றினார். சில நேரத்தில் சில பேருக்கு சில வருத்தங்கள் கூட இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் மறந்துவிட்டு கழக பணியாற்றிருக்கின்ற நீங்கள், இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்றைக்கு கோயம்புத்தூரில் 40க்கு 40 வெற்றி விழா நடைபெற்றது. கொஞ்சத்தில் நாம் இந்த அரசை தவறவிட்டோம், ஒன்றிய அரசை தவறவிட்டோம். அந்த ஒன்றிய அரசு மட்டும் ஒரு 20 சீட்டு நமக்கு கிடைத்திருந்தால் இன்றைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய தலைவராக ஒரு தலைவர் இருந்திருப்பார் என்று சொன்னால் அதனுடைய நம்மளுடைய தலைவர் அண்ணன் தளபதியை தவிரவர் யாரும் இருந்திருக்க முடியாது. அதிகமாக பேசுவதற்கு நேரமில்லை, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். இந்த தேர்தலிலே கடுமையாக பணியாற்றிய உங்கள் அத்தனை பேருக்கும் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை நன்றி 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 என்று அன்போடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.